ஆவணி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே ஆச்சரியமான யமுனை ஆற்றங்கரையிலே மதுரா நகரத்தில் பிறந்தார். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. ஹரே கிருஷ்ணா என்று சொல்லணும்னாலே கிருஷ்ணனுடைய சேஷ்டித்தம் தெரிய வேண்டாமா? அது தெரியணும்னால் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் புரிஞ்சுதுன்னா தான் என்ன பாடுறாருங்கிறதே தெரிய வரும். முதல்ல மதுரையில் கண்ணன் பிறந்தான். பிறந்த கண்ணனுக்கு முதல்ல பாடுகிறார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முச்சம் கலந்தடர் ஆயிற்றே. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். கண்ணன் பிறந்தது மதுரை, ஆனா ஆழ்வார் பாடு திருக்கோட்டியூருங்கிறார். சாமி, அவர் ஏதோ வடக்க பிறந்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீர் என்ன தமிழ்நாட்டுல பிறந்தாருன்னு சொல்றீரேனால் அங்க என்ன பிறந்தாரோ எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல பிறந்ததா தான் நான் வச்சுப்பேன். அங்க பிறந்தா ஆபத்து, இங்க பிறந்தா நாங்க பாதுகாப்போம். எங்க வேணுங்கிறீர்? பிரசவம் எங்க ஜாகிரதையா இருக்கும் அங்கதான் வச்சுப்பா. பொதுவா பிறந்த வீட்டுல வச்சுப்பா. அவ்வளவு வசதி இல்லை, கிராமப்புறம் இல்லைன்னா இந்த புக்ககத்துக்காரர்கள் என்ன பண்ணுவா, இல்ல அங்கெல்லாம் வச்சிருந்தா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க கொஞ்சம் ஒரு வீடு வாடகை எடுத்துன்னு எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்துருங்க, நாங்களும் பாத்துக்கிறோம் நீங்களும் பாத்துக்கிறோம்னா அது வேற செலவு. அந்த பெண் வீட்டுக்காரர் இங்க வந்து அதுக்கு 6 மாசம் தங்கி பார்த்து விட்டுட்டு போவா. அதே போலத்தான் கண்ணன் பண்ணிட்டார் போல் இருக்கு. திருக்கோட்டியூர்ல பறக்கணுங்கிறான். அது ஏதோ நம்மூர் பக்கத்துல புதுக்கோட்டையில பக்கத்துல இருக்கேனால் இங்கதான் பெரியாழ்வார் பாதுகாப்பர். அங்க போனா கம்சன் கொல்றேங்கிறான். கொல்றேங்கிறவன் இடத்துல பிறக்கணுமா, ஜாகிரதையா இருக்கிற தமிழகத்துல பிறக்கணுமா? அதனாலதான் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த இனிய இல். கண்ணன் பிறந்துட்டார். பிறந்த உடனே ஊரெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும்னு ஓடி வருதான். கோபிகைகள் எல்லாம் ஓடி வரா. வாசல்ல ஒரு அட்டவணை போட்டு வச்சுட்டா யசோதை. கார்த்தால 7:30 தான் கண்ணன் எழுந்திருப்பார். அதுக்குள்ள குழந்தையெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. 7:31 இந்த வீட்டுக்காரி, 7:32 இந்த வீட்டுக்காரி, 7:33 இந்த வீட்டுக்காரி. ராத்திரி வரைக்கும் போறது. எல்லாரும் வந்து கண்ணனை பார்க்கணும்னா ராத்திரி 8:30 குழந்தை தூங்க வேண்டாமா? ஆனா எல்லாரையும் வந்து வந்து பாக்குறாளாம். வர்றவர்களுக்கு ஒரு வேகம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வலை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. வரிசா வேகமா ஓடி வரா. வரும்போது ஒரே ஆனந்தமா ஹோலி பண்டிகை கொண்டாடுவா. வரும் வடக்க ஹோலினா எண்ணெய் அடிச்சுப்பா, சூர்ண பொடி அடிச்சுப்பா, பச்சை மஞ்சள் சாப்பு ஊதா ஒண்ணு கொண்டு அடிச்சுன்னு ஒரே கொண்டாட்டம். உடம்பெல்லாம் வர்ணமா இருக்கும், ஆள் அடையாளமே தெரியாது. இதெல்லாம் நாம கொஞ்சம் அனுபவிச்சாதான் நன்னா இருக்கும். பஜனை பண்ணணும்னால் இப்படி கைய நன்னா கெட்டியா கட்டினுட்டு முகத்தே அசைக்காமல் கண்ணை நில குத்தி வச்சுட்டு ஓன்னு கொஞ்சம் பஜனை பண்ணி பாருங்க. இவருக்கு என்ன ஆச்சு, வைத்தியர்கிட்ட கூண்டு போனோம்னு விடுவா. தானே கால் ஆடணும், தோல் அசையணும், நம்ம அறியாமல் பாடினாதான் பஜனை. அப்படி பண்ணினோம்னா தான் கும்பிடு நட்டமிட்டு ஆடி கோகுகட்டுன்னு உடலாதார். அதனால நம்மளாம் இது ரொம்ப நாசூக்கா இருக்கணும் சுவாமி, நாங்கள்லாம் பெரிய மனுஷா இப்படின்னு நினைச்சிடலாம். பஜனம் போது இருக்கவே கூடாது. நம்ம அப்பாவுடைய பேரை சொல்றதுக்கு நாமே சொணங்கினா வேற யாரு சொல்லுவா? தந்தையினுடைய பேரை நான் தான் சொல்லி ஆகணும். பேர் வாய் படைத்த பயனுக்காகவாவது சொல்லி ஆகணும், காது படைத்த பயனுக்காகவாவது சொல்லி ஆகணும். ஓடுவார் விழுவார் வேகமா ஓடி வந்தா. வாசல் எல்லாம் எண்ணெய் நெய் பால் தயிர் எல்லாம் இருந்துதா. வழிக்கு தடால் விடறானாம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார். விழுந்துட்டா யசோத ஒரு விதி வச்சிருக்கா. யாரெல்லாம் விழுந்துட்டேளோ திரும்பி வரிசையில கடைசியில இருந்து வாங்குங்கிறான். சாமி முடியாது, பிறவி கடைசியில கூட நீர் முதல்ல சொன்ன மாதிரி திரும்பி வந்தாலும் வருவோம். கண்ணனை சேவிக்கிறதுக்கு திரும்பி எல்லாம் வரவே மாட்டோம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான். வரிசையில வந்து தொட்டில்ல கண்ணன் இருக்கிறத பாத்துடுறா. பார்த்துட்ட அப்புறமும் இங்க ஏதோ கண்ணனை தொட்டில்ல போட்டுக்கிறதா கேள்விப்பட்டமே, எங்க இருக்காருவா. அங்கேயேதான் கண்ணன் இருக்கார். இவதான் தொட்டில் இருக்கிற கண்ணனை பார்த்திருக்கா. ஆனா பார்த்துட்டு கைய கூப்பிட்டு கண்ணன் எங்கேயோ இருக்காராமே, எங்க இருக்கார் கண்ணன் எங்க இருக்கு? ஏன்னா பார்த்துட்டார்னு சொன்னா நீ பார்த்தது சுழற்சி முடிஞ்சு போச்சு, வெளியில போகணும் யசோதை. பார்க்கலேன்னு சொல்லிட்டு எங்க 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 எங்கன்னு அங்கேயே நிக்கலாமோ இல்லையோ. அதுக்கத்தான் யாருமே பார்க்காத போல பாசாங்கு பண்றாளாம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். பாடுவார்களும் பல்வலை கொட்டன் என்று ஆடுவார்களும். ஒருத்தர் பேரி வாத்தியம் வாசிக்கிறார், ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிக்கிறார், ஒருத்தர் ஓஹோன்னு சத்தம் போட்டு நாட்டியம் போட்டு ஆடுறார். ஊரே கோலாகலமா போச்சு. பிறந்த மதுரையில ஒரு கோலாகலம் இல்லை. சிறைச்சாலையில கல்கண்டு கொடுக்க முடியாது, சோபனம் சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டு எழுத்துக்காரர் வீட்டு போய் ஆமா எனக்கு கண்ணன் பிறந்திருக்கான்னு சொல்லிக்க முடியுமா? சொன்னா கம்சனுக்கு செய்தி. அத்தனை பயத்துல இருக்கிறச்சே எங்க எல்லாம் ஆனந்தம் வந்தது? யமுனையை தாண்டினாத்தான். யமுனைக்கு இக்கரையெல்லாம் ஆனந்தப்படத்துக்கே வழி இல்லை.
தாண்டி அக்கறையில ஒரே ஆனந்தம் ஆச்சு. கண்ணனுக்கு தொட்டிலிட்டாக வேண்டும். பெரியாழ்வார் 21 பாசுரம் பாடினார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதகமலம் வந்து காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. கண்ணனை தொட்டில் இட்டு விட்டு ஒவ்வொருத்தியா கூப்பிடுறாளாம். குவிமுலையீர் வந்து காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே. பெண்ணை இங்க வா, என் கண்ணனுடைய திருவடி எப்படி இருக்கு பாரு, அவன் விரல்கள் எப்படி இருக்கு பாரு, கணுக்கால் எப்படி இருக்குன்னு பாருங்க, முழங்கால் எப்படி இருக்கு பாருங்க, தொடை எப்படி இருக்குன்னு பாருங்க, எடை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு ஒவ்வொன்றா காட்டுறான். இதுக்கு பாதாதி கேசாந்த வர்ணனம்னு சொல்லுவார்கள். திருவடியிலே இந்த ஆரம்பிச்சு திருவடி மறுக்கு 21 பாட்டு. அங்கதான் 2 விதமான கருத்து. எதற்காக யசோதை காட்டுகிறாள்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிறக்காத குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே கம்சன் கருவின் இருக்கான், எப்ப கொல்லணும்னு ஊர்க்கார எல்லாரையும் கூப்பிட்டு காலை பாரு, நெஞ்ச பாரு, கழுத்தை பாரு, உதட்ட பாருன்னால் யாரான்னு இந்த மாதிரி குழந்தைய காட்டுவாளா சுவாமி? திருஷ்டி போட்டு விடாது. எல்லாரு கண்ணும் ஒன்னா இருக்குமா? ஒன்னு எள்ளு கண்ணா இருக்கும், ஒன்னு கொல்லி கண்ணா இருக்கும், ஒன்னு சிவப்பு கண்ணா இருக்கும், எப்படி வேணாதான் இருக்கும். குழந்தைக்கே சாயங்காலமான திருஷ்டி சுத்தி போடுறோம். இது அப்பேற்பட்ட குழந்தை பிறந்திருக்கு, ஏன் காட்டுறாள்னால் காட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, அந்த ஊர்ல திருஷ்டி போட ஆள் இல்லை, அத்தனை பேரும் கண்ணன் 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 கண்ணன். அது என்ன அக்கறையா? இக்கரைன்னா அக்கறையா இருந்தா மொத்த பேரும் கொல்றதுக்கு நிற்கிறான், இக்கரையா இருந்தா மொத்த பேரும் கொல்லுவதற்கு நிற்கிறார்கள், கொல்லுவதற்கல்ல. எப்ப கொல்லுவோம் கொல்லுவோம், எப்ப கண்ணன் வருவான்னு காத்து கொண்டு நின்றார்கள். அதனாலதான் காட்டுறா.